இது உன்னால முடியாது. இந்த ஒரு வார்த்தை அர்ஜுனோட மனச தீ போல எரிய வச்சது. பள்ளியில ஓட்டப்பந்தயம் அறிவிச்சாங்க. அர்ஜுன் அதுல கலந்து கொள்ளணும்னு நினைச்சான். ஆனா அவன் நண்பர்கள் சிரிச்சாங்க. நீ ஓட போறியா? பாதி வழியிலே சோர்ந்து போயிடுவ. ஒரு நிமிஷம் அர்ஜுன் தயங்கினான். என்னால உண்மையிலே முடியாதா? அடுத்த வேளை அவன் உள்ளத்துல ஒரு குரல் வந்துச்சு. முயற்சி பண்ணாம எப்படி தெரியும்? அந்த நாள்ல இருந்து அர்ஜுன் தினமும் காலையில எழுந்து அதுக்காக பயிற்சி செஞ்சான். முதல் நாள்ல அவனுக்கு ரொம்ப மூச்சு முட்டுச்சு. 2வது நாள் அவனோட கால்கள்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது. 3வது நாள் இந்த பயிற்சியை நம்ம விட்டுறலாம் போல இருந்துச்சு. ஆனா அவன் கைவிடல. போட்டி நாள் வந்துச்சு. அனைவரும் தயாராக நின்றார்கள். அதே நண்பர்கள் மீண்டும் சிரிச்சாங்க. ஓட்டப்பந்தயம் ஆரம்பமாச்சு. அர்ஜுன் ஓடத் தொடங்கினான். முதல்ல சில நொடிகள் அவன் ரொம்ப பின்னாலதான் இருந்தான். ஆனா மெதுவா முன்னேற ஆரம்பிச்சான். கடைசில சில வினாடிகள்ல அவன் தனது முழு வலிமையோட ஓடினான். அவனுக்கு முதலிடமும் கிடைச்சது. அந்த நண்பர்கள் அனைவருமே ரொம்ப அதிர்ச்சியானாங்க. அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், முடியாது என்று சொன்னது நீங்கள் தான், முடித்து காட்டியது நான் தான். அந்த நாள் அர்ஜுன் வெற்றியை மட்டும் அல்ல, தன்னம்பிக்கையோ வென்றான். குறள்: செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். விளக்கம்: முயற்சி செய்து சாதிப்பவர்கள்தான் உண்மையான பெரியவர்கள். முயற்சி செய்யாமல் கைவிடுபவர்கள் சிறியவர்கள்.